அமைச்சராக இருக்கின்ற பொழுது குறுகிய காலம்தான் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதற்கு இடையிலேயே இன்றைக்கு திட்டம் செயல்படுத்தப்படுகிற மணிப்பூரிலிருந்து தாய்லாந்து வரையிலே செல்லக்கூடிய ரயில் திட்டம், மியான்மரில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை நம்முடைய இந்தியாவை ஏற்றுக்கொள்வது, அதே போல இங்கே இருக்கக்கூடிய மூக்கையூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு துறைமுகம் இங்கே உருவாக்கப்பட்டது. அதற்கேற்றாற் போல சிவகங்கை தொகுதியிலே நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக பிஜேபி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்தாலும் என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் 5 மிக பிரமாண்டமான நெடுஞ்சாலையை கொண்டு வந்தார்கள் சிவகங்கையிலே. அது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொழிற்சாலைகளை கொண்டு வருகின்ற பொழுது நிதியமைச்சராக இருந்தவர்கள் சிதம்பரம் அவர்களும் இருந்தார்கள், நானும் அமைச்சராக இருந்தேன். இரண்டுமே நிதியமைச்சர்களுக்கும் எப்போதுமே வர்த்தகத்துறை அமைச்சர்களுக்கும் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும். ஜெர்மனியில இருந்தும் ஜப்பானில இருந்தும் நம்முடைய தொகுதியிலே கொண்டு வந்து தொழில்துறை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எல்லா ஏற்பாடுகளையும் செய்த பொழுது அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகையினாலே அது கொஞ்சம் தள்ளி போனது. இன்றைக்கு சிவகாசியிலே ஒரு திட்டத்தினை அறிவித்திருக்கிறார்கள். அது எக்கனாமிக் ஃப்ரீ ஜோன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது சிவகாசிக்கே சென்று அங்கு இருக்கக்கூடிய பட்டாசு தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் சைனாவில் இருந்து வரக்கூடிய பட்டாசுகளோடு போட்டி போட இயலவில்லை, அவர்கள் மிக குறைந்த விலையிலே கொடுக்கிறார்கள் சொன்னதற்கு பின்னாலே ஒரு 200 ஏக்கர் இடத்தை கொடுங்கள், அந்த இடத்திலேயே உங்களுக்கு எக்கனாமிக் ஃப்ரீ ஜோன் என்று சொல்லி வரி இல்லாத ஒரு மண்டலமாக மாற்றுகிறேன் என்று சொல்லி அதற்காக அதிகாரிகளை அழைத்து அந்த கூட்டத்தை செயல்படுத்தினேன். அதன் விளைவு இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு பின்னாலே நடைமுறைக்கு வந்திருக்கிறது. மிக முக்கியமாக நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது செய்தது நில ஆர்ஜித சட்டம் என்ற சட்டத்தினை புதிதாக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கொண்டு வந்தோம். தொழில் ஆரம்பிக்க விரும்பக்கூடியவர்கள் அந்த பகுதியிலே எந்தெந்த நிலத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும், உடனடியாக நஷ்டஈடு கொடுக்க வேண்டும், அது பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், நீங்கள் நேரடியாக சென்று ஒவ்வொரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லையும் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். இந்தியா முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செய்தேன். அதன் மூலமாக அன்றைக்கு இருந்த முதலீட்டாளர்களுடைய எண்ணிக்கை கூறியது. நான் அமைச்சராக இருக்கின்றது 1,60,60,000 கோடி ரூபாய்க்கு இருக்கக்கூடிய திட்டங்கள் நிலுவையிலே இருந்தது. அதன் அடிப்படையிலே அது எல்லாவற்றையும் அமெரிக்காவில் இருந்து நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடியவர்கள், முதலீடு செய்யக்கூடியவர்கள், ஐரோப்பாவில் இருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அந்த 1,60,60,000 கோடி ரூபாயும் முதலீட்டை இந்த ஓராண்டிற்குள்ளாக கொண்டு வர முடிந்தது. இப்படி நிறைய திட்டங்களை என்னால் செய்ய முடிந்தது.